ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சும்மா தானே வீட்டில் உட்காந்துட்டே இருக்கோங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறப்ப கொஞ்சம் ஏதாவது ஒரு களிமண் நல்லா கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு வீட்டிலையே அந்த செப்பு சாமான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மண்ணிலையவும் விளையாட்டு பொருள், அடுப்பு, சின்ன குட்டி பானை, அம்மி இந்த மாதிரி செய்யலாம். அது மாதிரி சும்மா இருக்கிறப்ப செய்யலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சு களிமண்ணில் அடுப்பு தான் செஞ்சேன். ஒரு ஒத்த அடுப்பு மாதிரியும் இப்போ 2 அடுப்பு சேர்ந்த மாதிரியும் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருந்தோம். சரி, சும்மா இருக்கிறப்ப இதை செஞ்சு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு சில நேரத்தில் நம்ம கூட இப்படியே செஞ்சு பழகிட்டா கூட குழந்தைகளுக்கு விளையாட்டு ஜாமானாக செஞ்சு நம்ம சேல்ஸ் கூட பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா நல்லா காய வச்சு கொஞ்சமாக செம்மண் வச்சு பூசி நல்லா அதுவும் காய வச்சு இப்போ இன்றைக்கி என்ன செஞ்சோம், நாங்கள் அதை உள்ளேயே கீழே வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மண் தரை இருந்தது. இது சிமெண்ட் தரையிலலாம் வைக்க முடியாது. மண் தரையில் இந்த மாதிரி நல்லா குச்சிகளை நல்லா அடுக்கி வச்சு நல்லா அதுக்கப்புறமா இந்த செம்மண் நல்லா பூசின அடுப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வைக்கணும். நல்லா கீழே குச்சிகளை அடுக்கி வச்சு அது மேலேயே இந்த செஞ்சு வச்ச மண் அடுப்பு இப்படி மாதிரி கவுத்து வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வைக்கல் நெல் அறுக்கிறதுல அந்த வைக்கல் போட்டோம்னா போட்டுட்டு நல்லா சுற்றி போட்டு கொஞ்சம் அதோட களிமண்ணை வச்சு மேலே லேசாக அப்படி மேலே பூசி விட்டுட்டோம்னா அதை பாட்டுக்கு இதாயிரும். அப்புறமா கீழே கூடி எரிச்சு விட்டுட்டோம்னா அது மடமடன்லாம் எரியாது. அப்படியே உள்ள கூடியே மூண்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னாலே சரி புகையாக வரும். இந்த மாதிரி நல்லா நல்லா தடவி விட்டாச்சுன்னா போதும். ஒரு சூடத்தை வச்சு நம்ம எரிச்சு விட்டோம்னா உள்ளே வச்சுருக்க மேலே இருக்க வைக்கலும் அப்படியே எரியாது. அப்படியே ஏன்னா மண் பூசியிருக்கிறதுனால கப்பன்னு தீ வராது. நம்ம அவ்வளோக்கும் பயப்படவும் வேண்டாம், தீ வந்துடுமோன்னு. இந்த மாதிரி பூசியாச்சு. இப்போ அடுப்பு அது மாதிரி சூடத்தை வச்சு பொருத்தி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் புகையாக நல்லா வரும். அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படியே சூப்பரான அடுப்பு. குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கும் கொடுத்துக்கிடலாம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஒரு நாள் சட்டி குட்டி குட்டியாக பானைக, ஒரு அம்மி, உரல் இந்த மாதிரி செஞ்சோம்னாலே குழந்தைகள் நம்ம முதல்ல இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. விளையாடுறதுக்கு அவ்வளோவா காசு இருக்காதுங்கிறதுனால இப்போ கடைகளில் போய் என்னதுனாலும் வாங்கிடுறாங்க. நம்ம இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் வீட்டுக்குள்ளே வச்சு இப்படி தான் சமையல் பண்ணி விளையாடணும், சாதம் வடிக்கணும், குழம்பு வைக்கணும்னு சொல்லி முன்னாடியெல்லாம் விளையாண்டது இப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலுமே நம்ம இந்த அளவுக்கு தெரியுமோ குழந்தைகளுக்கு இதெல்லாம் பழக்கணும் முன்னாடி காலத்து மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த மாதிரி அடுப்பு வீட்டிலையே செஞ்சு பார்த்தோம். சூப்பராக வந்தது. இப்போ அடுப்பையுமே நல்லா செம்மண் பூசி அதுக்கப்புறமா இந்த மாதிரி வைக்கலுக்குள்ளே வச்சு எடுத்து சுட்டு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் இது விறகு கொஞ்சம் காங்காதனால குச்சி கொஞ்சம் கம்மியாக எடுக்கனால ஒரு அடுப்பு மட்டும் கருப்பாயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.